இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேசையா இருக்கார். மல்டிவிட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்றோம். உடலுக்கு தேவையான அனைத்து சத்தும் கிடைக்கும். மூலிகைகள் இருக்கா? இருக்குது. அது என்னன்றது இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இன்றைக்கி மல்டிவிட்டமின் அப்படின்னு சொன்னால் நிறைய மாத்திரைகள் வந்துருச்சு. ரொம்ப அசதியாக இருக்காங்க, சோர்வாக இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க, இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லா மருத்துவர்களும் பரிந்துரைக்கிற ஒரு மாத்திரை அப்படின்னா அனைத்து சத்துக்களும் உள்ளடக்கிய ஒரு மல்டிவிட்டமின் மாத்திரை. இப்போ இயற்கையாகவே நமக்கு மல்டிவிட்டமின் வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த மூலிகை எடுக்கலாம், அதனுடைய பேர் என்ன, அது எப்படி பயன்படுத்தணும்? நம்ம இந்த பசலைக்கீரை, அதான் இது நீர்க்கீரை, பசலைக்கீரை, தவசிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது தவசைக்கீரைன்னு சொல்லுவாங்களா? ஆமாங்க. இது பசலைக்கீரைன்னு பேர் இருக்குது இதுக்கு. இது பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்ததுனால பிலிப்பைன்ஸ் கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அயச்சத்து அதிகமாக இருக்குது. நமக்கு ஃபெரஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் மெக்னீஷியம், விட்டமின் கே, மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது இது சொன்ன மாதிரி மல்டி விட்டமின் இருக்கிற ஒரு அருமையான ஒரு தாவரம் இந்த தவசிக்கீரை. இதை இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 நாள் பொரியலோ கூட்டோ இல்லை குழம்புலையோ போட்டு செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் இதை அவாய்ட் பண்ணணும். கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரத்தத்தை இறுக வைக்கும் தன்மை உள்ளது இது. அதே மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம், அதாவது ரத்தத்தை திரவமாக மாற்றுறதுக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்றாங்களோ, நீர்த்து போக வச்சு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மருத்துவர் ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரத்தத்தை இறுக பண்ணணும். குறிப்பாக கோவிட் தடுப்பூசி, கொரோனா ஊசி தடுப்பூசி 2 ஊசி போட்டவங்க இதை வாரத்துக்கு 1 முறையோ அல்லது 2 வாரத்துக்கு 1 முறையோ எடுத்தால் போதும். இதை ரெகுலராக எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ரத்தத்தை இறுக பண்ணும். விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால அது பார்த்துக்குங்க. மற்றபடி இதை வாரத்துக்கு 3 முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த சத்து குறைபாடு, ரொம்ப ஹீமோகுளோபின் கம்மியாக அனிமிக்காக இருக்கிறவங்க, நோஞ்சானா இருக்கும்னு சொல்லுவாங்களா, நோஞ்சானா இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு 3 முறை எடுத்துக்கலாம். இது எப்படி உணவில் எடுக்கணும் ஐயா? இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இது எப்படி உணவில் எடுக்கணும், என்னென்ன வகையில் எடுக்கலாம்? அதாங்க ஐயா, பருப்பு போட்டு கூட்டு மாதிரி நம்ம கடைஞ்சி எடுக்கலாம். இல்லை கீரை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இல்லை பொரித்து தேங்காய் துருவி போட்டு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அது போதும். வாரத்துக்கு 3 முறை. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இல்லை கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுங்க, எடுக்க வேண்டாம். ஏனே இந்த தவசக்கீரை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது ஐயா சொன்ன மாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள், அதுக்கப்புறம் இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டும் இது விதிவிலக்கு. அவங்க மட்டும் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். மற்ற எல்லாருமே சிறு குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை தாராளமாக மல்டிவிட்டமின் வேணும். உடம்பு அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது, எழுந்துச்சு உட்காரவே முடியல, இல்லை பெட் ரெஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கும் இந்த கீரைகளை தொடர்ந்து நம்ம கொடுக்கும்போது உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கிடைச்சி எனர்ஜி கிடைக்கும். இது எல்லாமே இப்போ நர்சரியில் கிடைக்கக்கூடிய கீரையாக இருக்குது. மாடி தோட்டத்தில் என்னென்னமோ வளர்க்குறோம். இது மாதிரி கீரைகளை வச்சு வளர்த்து தினமும் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 இலை 3 இலை 4 இலை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் ஐயா சொன்ன மாதிரி வாரத்துக்கு 1 முறை 2 முறை தாராளமாக சாப்பிட்டு போகலாமே. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாம். இந்த தவசக்கீரை எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடியது, எல்லா நர்சரிலுமே கிடைக்கும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.